ஹாய் ஹலோ வணக்கம் விவோஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கான 3 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா இந்த 3 விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்றீங்க. 10 நாள் ஃபாலோ பண்றீங்க, 20 நாள் ஃபாலோ பண்றீங்க, அதிகபட்சம் ஒரு மாசம் வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. இந்த நாளுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கல, இல்ல நீங்க கரெக்டாவே ஃபாலோ பண்ணிருந்தும் உங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியல அப்படின்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு வெயிட் குறைக்கணும், அதை எப்படி குறைக்கணும் அப்படின்றது கிளியரா உங்களுக்கு தெரியணும். ஒரு சிலர் 80 கிலோ 90 கிலோ இருப்பாங்க. நான் வாக்கிங் போய் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து வாக்கிங் போவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் குறையுதோ இல்லையோ, ஆனா மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கோச்சை முதல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கோச் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வெயிட் குறைச்சிடலாம். நம்ம பார்க்க போற முதல் விஷயம், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி மழை காலத்துலையோ அல்லது குளிர்காலத்துலையோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போ உங்களால் சரியான அளவு வாட்டர் இன்டேக் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களால் இந்த சீசனில் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வெயில் காலம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சூப்பரான டைம். இந்த டைமில் உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட வெயிட் இதுக்கு முன்னாடி குறைக்க ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் ஸோ இந்த சீசனில் ஈஸியாக உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். அதனால யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சம்மர் சீசனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட எண்ட் ரிசல்ட் வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, ஃபுட் கண்ட்ரோல். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். நீங்க வெயிட் கரெக்டா குறைக்கணும், கரெக்டான ஐடியல் ஷேப்ல வரணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற உணவு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். நிறைய பேர் ஃபுட் கண்ட்ரோல் டயட் அப்படின்னு நினைச்ச உடனே கம்மியா சாப்பிடணும், பசியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க வயிறு ஃபுல்ஃபில்லாக தான் சாப்பிடணும். ஆனால் அதை எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை கிராஜுவலாக குறைக்க முடியும். நிறைய பேர் பசியோடு இருந்தால் வெயிட் குறைக்கலாம், இல்லை சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட் அதிகமாகிறதுக்கும் உங்களோட வெயிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா சரியான அளவு ஃபுட்டு வயிறு ஃபுல்ஃபில் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். தேர்ட் ஒன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரைட் ட்ராக்ல தான் இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடில் எவ்வளோ பேர் நல்ல வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கிறோமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடில் எத்தனை பேர் நல்லா வெயிட் குறைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் கோச் தேவை. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டும் தேவை. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரைட்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஏன் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இதில் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸும் கிடைக்கும். லோ கேலரியான ஃபுட்டு, லோ ஜிஐ இருக்க ஃபுட்டு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக உங்களோட எண்ட் ரிசல்ட் வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் அவங்களோட எண்ட் ரிசல்ட் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.